அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்துடலாமா? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ன சமையல்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா நான் வந்து சுண்டக்கடலை ஊற போட்டு குழம்பு வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் மசாலாலாம் அரைச்சி போட்டு கொஞ்சமாக குழம்பு. இது காலையில் கொஞ்சம் இட்லிக்கு தொட்டாச்சு, அதனால் மிச்சம் இருக்குது அப்படியே வச்சாச்சு. மத்தியானம் சாதத்துக்கு காலையில் நேரத்தில் வச்சதுனால கொஞ்சம் இட்லிக்கும் சேர்த்து தொட்டுட்டு மத்தியானத்துக்கு மிச்சம் இருக்கிறத அப்படி எடுத்து வச்சுட்டேன். வெள்ளை கொண்டக்கடலை குழம்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சூடான தக்காளி சூப். என்கிட்ட இங்கே பார்த்திங்கன்னா மழையாக இருக்குது, சரி ரசம் வைக்காமல் அப்படி சூப்பாக வச்சுட்டேன். இது வந்து நீங்கள் சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், இல்லை டம்ளரில் கூட ஊற்றி நம்ம குடிச்சிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வெறும் தாளிச்சது மட்டும் தெரியுது. தக்காளியோட நல்லா வேக வச்சு அதை நல்லா மசிச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து கொஞ்சம் பால் சேர்த்து தக்காளி சூப்பு. இதுக்கு வந்து நாங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் கரைச்சி ஊற்ற மாட்டோம், பால் மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்மளோட சூப்பரான பீன்ஸ் வந்து பருப்பூசலி. இது கொஞ்சம் முன்னாடியே செஞ்சாச்சு, நல்லா ஆறி போச்சு. அப்புறம் இந்த கேரட் வந்து காலையில் கொஞ்சம் நறுக்குனது மிச்சம் இருந்துச்சு, அதோடு அதில் சேர்த்துட்டேன். என்னோட சூப்பரான பீன்ஸு பருப்பூசலி. அதாவது மிளகா வந்து நல்லா சிகப்பாக இருந்ததுனால கலர் வந்து நல்லா சிகப்பாக இருக்குது. அந்த ஒரு 1/4 கேரட் இருந்துச்சு, அது வீணாக போய்மென்ட்டு இதில் நட்டி சேர்த்துட்டேன் நான். என்னோட சூப்பரான பீன்ஸு பருப்பூசலி. அப்புறம் நம்மளோட வழக்கமான மோர் கடைஞ்சி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் நம்மளோட சூடான சாதம் இப்போ தான் வடிச்சு எடுத்துருக்கேன். இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் சுட சுட எல்லாம் ரெடியாக இருக்குது. சூடாக போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லை குழம்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம காரசாரமான பருப்பூசலி பண்ணியிருக்கோம். சாதமும் நல்லா சூடாக இருக்குது, வடித்த சாதம் தான். சாதம். அப்புறம் நம்மளோட கொண்டக்கடலை சன்னா வந்து மசாலா அரைச்சி போட்டு ஒரு குழம்பு, சன்னா குழம்பு, பீன்ஸ் பருப்பூசலி, அப்புறம் நம்மளோட தக்காளி சூப். இது அன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். அப்புறம் சாப்பிட போகும்போது வேணால் கொஞ்சமாக அப்பளம் வடகம் பொரிச்சிக்கலாம். ஏன்னா இப்போயே வறுத்து வச்சா மழை நேரத்தில் பதத்து போயிடும், அதனால் சாப்பிட போகும்போது வறுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். சூப் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே சாதத்துலேயும் போட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளும் வந்து ரசத்துக்கு பதிலாக இந்த மாதிரி சூப் கூட நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம், தக்காளி சூப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த சமையல் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.